வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. என்னப்பன் சிவபெருமான் எல்லா இடங்களிலும் இருக்காங்க இல்லையா? இந்த உலகம் முழுக்கவே சிவபெருமானுடைய அருளால தான் இருந்துகிட்டு இருக்கு. சிவபெருமான் எல்லா இடங்களிலும் இருக்கிறாரு, இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு ஒவ்வொரு விஷயங்களும் புதிதா கிடைச்சிட்டே இருக்கு. அப்படிதாங்க திருநாங்கூர்ல இருக்கக்கூடிய மதங்கீஸ்வரர் கோவிலுக்கு போய் நம்ம வழிபட்டோம்னா, நம்ம சில விஷயங்கள் வேண்டிட்டு வந்தோம்னா அது அப்படியே நடக்கும். அதுலேயும் முக்கியமா பேச்சு குறைபாடு இருக்கும் பாருங்க. குழந்தைங்க பிறக்கும் போதே சில குழந்தைகளுக்கு பேச்சு குறைபாடு இருக்கு, இல்லை மழலை மாறவே ரொம்ப நாளாகுது, இல்லை திக்கி திக்கி பேசுறாங்க, கோர்வையா பேச முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, அதுக்கப்புறம் சில ஆக்சிடென்டால உடம்பு முடியாததுனால பேச்சு குறைபாடு ஏற்படுறதுன்னு வச்சுக்கோங்களேன். திருநாங்கூர்ல உள்ள மதங்கீஸ்வரரை வழிபட்டா எல்லாமே சரியாகுது. அதாவது மருத்துவத்துல சொல்றதை விட இங்க அதிசயமா நடக்குது. உங்களால முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கூட மதங்கீஸ்வரர் நடத்தி காமிக்கிறார் அப்படின்னு இந்த பக்தர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கோவிலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இல்லை இப்படிப்பட்ட பக்தர்களுக்கு எந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நம சிவாய அப்படின்னு உலக நன்மைக்காகவும் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு ஒரு 11 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க திருநாங்கூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. இங்கதான் மாதங்கீஸ்வரி சமேத மதங்கீஸ்வரரா என்னப்பன் சிவபெருமான் அருள்பாலிச்சிட்டு இருக்காரு. மதங்கம் அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு கேட்டா, பிரம்மன் மதங்க வடிவில், அதாவது யானை வடிவில் சிவபெருமானை பூஜித்ததா புராணங்கள் சொல்லுது. அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காலத்துல பிரளயம் நடந்தது. அந்த பிரளய காலத்துல உலகம் முழுக்க தண்ணிக்குள்ள போயிடுச்சு. எங்கேயுமே தண்ணியா இருக்கு, பூமியே காணோம், ஒரு இடம் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது பிரம்மதேவன் மதங்க வடிவெடுத்து, அதாவது யானை வடிவெடுத்து சிவபெருமான ரொம்ப தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வணங்கிக்கிட்டு வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருடைய, அதாவது பிரம்மதேவனின் மனசுல இருந்து ஒரு முனிவர் தோன்றினார். அவரு யானையா இருக்கார் இல்லையா, அவருடைய மனதிலிருந்து ஒரு முனிவர் தோன்றதுனால அவர் பேரே மதங்க முனிவர் அப்படின்னு பேரு. பிரம்மதேவன் மதங்க முனிவர்கிட்ட சொல்றாரு, நீ பூமியில போய் ஒரு இடத்தில் அமர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய், அதனால் கிடைக்கும் மரங்களை கொண்டு பக்தர்களை, மக்களை காப்பாற்று அப்படின்னு சொல்றாரு பிரம்மதேவன். சரின்னு சொல்லிட்டு மதங்க முனிவரும் நம்ம பூமியை நோக்கி வராரு. பூமியை நோக்கி வந்து பார்த்தா எல்லா பக்கமும் தண்ணியாவே இருக்கு. அதான் பிரளய காலமா இருக்கா, எல்லா இடமும் தண்ணியாவே இருக்கு. இவர் எங்க இருந்து தவம் பண்ணுவாரு, எங்க இருந்து என் அப்பன் சிவபெருமான வழிபடுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வரும்போது, எல்லா இடமும் சுத்தி பார்த்துக்கிட்டு வரும்போது நாரத மகரிஷி இருக்காரு இல்லையா, அவரு அப்படியே ஆகாச மார்க்கமா வானத்துல போயிட்டு இருந்திருக்காரு. உடனே மதங்க மாமுனிவர் அவரை கூப்பிட்டு, சுவாமி நாரதரே, நான் சிவபெருமானை பூமியிலிருந்து வழிபடணும்னு நான் இங்க வந்திருக்கேன். ஆனா இங்க எல்லா இடமும் தண்ணியா இருக்கிறதுனால என்னால வழிபட முடியலையே, என்ன பண்றது நானு அப்படின்னு கேட்கிறார். உடனே நாரத மகாமுனிவர் சொல்றாரு, நீ ஸ்வேதவனம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு பூமியில, அந்த இடத்துல போ, நீ போய் தவம் பண்ணு, உனக்கு தண்ணியினால எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. நாரதர் சொன்னதுனால அவரு அந்த ஸ்வேதவனம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அவரு தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தவம் பண்ணி அவரு அப்படியே சிவபெருமான் மேல அப்படி ஒரு அன்போட தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே சிவபெருமான் முன்னாடி காட்சி அளிச்சிடுறாரு. அதாவது என்னப்பன் சிவபெருமானை பத்தி பேசும்போது எனக்கு உணர்ச்சி வசப்படுறேன். அப்படி இருக்கும்போது
முன்னாடி சிவபெருமானே வந்துடுறாரு. வந்த உடனே, அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிரளய காலத்திலேயும் நீ தவம் பண்ணிட்டு இருக்கியே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு என் அப்பன் சிவபெருமான் மதங்க முனிவரிடம் கேட்கிறாங்க. அப்ப மதங்க முனிவர் சொல்றாரு, இந்த இடத்துல யார் வழிபட்டாலும் சரி, இல்ல இந்த இடத்துல பிறந்தாலும் சரி, இல்ல இங்க வசித்தாலும் சரி, பூஜித்தாலும் சரி, அவர்களுக்கு எந்த விதமான துன்பமோ தோஷமோ எதுவுமே இருக்கக்கூடாது. அவர்கள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அவங்களுக்கு எல்லா விதமான வாழ்வும் வளமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மதங்க முனிவர் வரம் கேட்கிறாரு. உடனே இவ்வளவு நாள் நீ செய்த தவத்துக்காக இந்த இடத்தில் சிவலிங்க ரூபத்தில் இருக்கக்கூடிய என்னை வணங்குவோருக்கு நீ கேட்டமாறு எல்லா வரமும் எல்லா வளமும் கிடைக்கும், அவர் என்ன கேட்குறாங்களோ அது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் ஒரு வரத்தை கொடுத்தாரு மதங்க முனிவருக்கு. அதனால நாம இப்ப போய் வணங்கினாலும் சரி, மதங்க முனிவரின் அருளால அவர் கேட்ட வரத்தால நமக்கு எல்லா விதமான வளமும் வாழ்வும் தோஷங்களும் திருமணத்தடை தோஷங்களும் குழந்தைகளின் பேச்சு குறைபாடு என்ன என்ன வேணுமோ அத்தனையுமே நம்ம மாதங்கீஸ்வரி சமேத மதங்கீஸ்வரர் நமக்கு அருள்பாலிக்கிறார். பாருங்களேன், மூலஸ்தானத்துல லிங்க சுரூபமா இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு முன்னாடி எப்பவும் ஒரு நந்தி தானே இருக்கும். ஆனா இங்கே 2 நந்திகள் இருக்கு. ஒரு நந்தி சிவனை பார்த்தவாறு, அதாவது மேற்கு திரும்பியும், இன்னொரு நந்தி கிழக்கு திரும்பியும் இருக்கு. இது ஒரு அபூர்வமா சொல்லப்படுது. 2 நந்திகள் 2 பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கிறது ஒரு அபூர்வமாகவும் சொல்லப்படுகிறது. அருள் நிறைய கிடைக்கக்கூடிய இடமா சொல்லப்படுகிறது. கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய நந்திக்கு ஸ்வேத நந்தினும், மேற்கு நோக்கி எம்பெருமானை நோக்கி இருக்கக்கூடிய நந்திக்கு மதங்க நந்தி அப்படின்னும் பெயர் சொல்லி அழைக்கிறாங்க. என் அம்மை மாதங்கீஸ்வரி பிரகாரத்துல வலதுபுறமா இருக்கா. அந்த இடத்துல அவங்க அவ்வளவு ஒரு சாந்தித்யமா, அவ்வளவு ஒரு அபய வரதகசத்தோட ரொம்ப பார்க்கும்போதே அம்மாவின் கால்களில் விழுந்து வணங்குற அளவுக்கு அப்படி ஒரு அருளோட இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சு குறைபாடு உள்ள குழந்தைங்க, சின்ன குழந்தையிலிருந்தே பேசுறதுக்கு தாமதமா இருக்கிறது, இல்லை நாக்கு துண்டுபட்டு இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி பேசாமல் இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை பெரியவர்களுக்கு ஆக்சிடென்டினாலேயோ இல்லை உடல்நிலை சரியானாலேயோ பேச்சு குறைபாடு ஏற்பட்டாலும் சரி, மாதங்கீஸ்வரி அம்மனின் முன்னால் அமர வைத்து தேன் வாங்கிட்டு அம்மன் கிட்ட கொடுத்து நைவேத்தியம் பண்ணி, அவர் அந்த அர்ச்சகர் குருக்களானவர் அதை தேனை மயிலிறகுனால எடுத்து அந்த குழந்தையோடைய வாயில பிரணவ மந்திரத்தை எழுதுகிறார். அப்படி எழுதும்போது அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு, நடைமுறையிலையும் இருந்துகிட்டு இருக்கு. நாள் செல்ல செல்ல குழந்தை நன்றாக பேச ஆரம்பிக்கும். அதாவது பேசாமலே இருந்த குழந்தை மெல்ல மெல்ல பேச ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் மாதங்கீஸ்வரிக்கு அஷ்டமி தினத்தன்னைக்கு பாசி பருப்புல பாயசம் செய்து நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் வந்திருக்கிற அத்தனை பேத்துக்கும் நம்ம கொடுத்தோம்னா, பிரசாதமா கொடுத்தோம்னா திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி திருமண தடை நீங்க நம்ம என்ன செய்யணும், பாசி பருப்பு பாயசம் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்வேதவனம் அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஒரு ஊர் தான். அது எப்படின்னு கேக்குறீங்களா? திருவெண்காடு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த திருவெண்காடு அப்படிங்கிறது புதனுடைய ஸ்தலம். நமக்கு நவகிரகங்கள்ல புதன் பகவானுடைய ஸ்தலம் திருவெண்காடு. அங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த திருநாங்கூர் அமைந்திருக்கு. அதனால ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாள்பட்ட நோய்கள் எது இருந்தாலும் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேன் வைத்து நம்ம குழந்தைங்களுக்கு நாக்குல எழுதும்போது பேச்சு குறைபாடு இருந்தாலும் சரி, நோய் வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, எல்லாமே சரியா போயிடும்னு சொல்றாங்க. அஷ்டமி தினத்தன்னைக்கு இப்படி பாசிப்பருப்பு பாயசம் வைத்து நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்கும் போது திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த மதங்கீஸ்வரர் கோவிலுக்கு மாதங்கீஸ்வரி அம்மனையும் வழிபட எல்லோரும் ஒரு முறை சென்று வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாகவும் இருக்கு. அவங்களுடைய அருளை பெறணும் அப்படிங்கிறது. ஏன்னா மதங்கமா முனிவர் அப்படிங்கிற முனிவர் எவ்வளவு பெரிய முனிவர், பிரம்மதேவன் மனதிலிருந்தே உருவானவர். அவர் வழிபட்ட நம்ம
என் அப்பன் சிவபெருமான நாமும் வழிபட்டு அவர் கொடுத்து வாங்கிய வரங்கள் அத்தனையும் வாங்கியிருக்காங்க இல்லையா, அதனுடைய மகிமை, வாழ்வு, வளம் எல்லாத்தையும் நம்மளும் பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல உலக அமைதிக்காகவும் எல்லோரும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என் அப்பன் சிவபெருமானால முடியாதது எதுவுமே இல்லை. அதனால எந்த விதமான போரும் இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் இத்தனையும் எல்லோருக்கும், உலக மக்கள் அத்தனை பேருக்கும் கிடைத்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு என் அப்பன் சிவபெருமான நம்ம எல்லோருமே வேண்டிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம். பாய்.